நினைவு திரும்பி உன்னை பத்தி போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, எல்லாருமா சேர்ந்து உனக்கு சங்கு ஊதிடுவாங்க. இங்க பார், அவரை அவங்க கிட்ட பேச விடாம தடுத்தா அதான் உன்னால தப்பிக்க முடியும். சரி, நீ இப்ப என்ன பண்ண போற? இங்க இருந்துகிட்டே என்னால என்ன சார் பண்ண முடியும்? உடனே கிளம்புனாதான் அவங்கள தடுக்க முடியும். ஆனா என்ன சொல்லி சார் இங்க இருந்து கிளம்புறது? யாரும் இல்லாத நேரமா பார்த்து அருணும் ரஞ்சிதாவும் அருணோட வீட்டுக்கு போறாங்க, சும்மா கொளுத்தி மட்டும் போடு. சார், அவ போறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது? அவங்கள போட்டு கொடுக்க போய் நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிடாதா? அதுவும் கரெக்ட் தான். அதுக்காக இது அப்படியே விட்டுற முடியாது கல்பனா. உன் நேரம் மோசமா இருந்துச்சுன்னா இன்னைக்கே உன் கதை முடிஞ்சிடும். நீ ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். சார், நீங்க வித்யாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். ரஞ்சிதாக்கு முதல் எதிரி அவதான். ரஞ்சிதா அருணோட இருக்கான்னு தெரிஞ்சா என்ன விட அவதான் கொந்தளிப்பா. எங்களை கூட்டிட்டு போற வேலைய அவளே பாத்துப்பா சார். சூப்பர் கல்பனா, சமயத்துல உனக்கு மூளை இருக்கு நிரூபிக்கிற. சரி, நான் இப்பவே அவகிட்ட பேசுறேன். பாய் பாய் பாய். சாமி, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது பரிகார பூஜை செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு வாட்டி இத பத்தி கேட்டுக்குவா சாமி. அண்ணி, தப்பில்லையே. உங்க போன் அடிக்குது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க சாமி. நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். பேசிட்டு வா. நீங்க சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷமா இருக்கும். பாலா, இன்னைக்கு மழை தான் வரும் போல இருக்கு. அதிசயமா நீங்களே போன் பண்ணிட்டீங்க. ஏன் ஞாபகம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுதான் கால் பண்ண வித்யா. அம்மா, வீட்டுல இப்ப யாரெல்லாம் இருக்கீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக நாங்களாம் வெளியே வந்திருக்கோம். அருணும் அப்பாவும் தான் வீட்டுல இருப்பாங்க. ஏன் கேக்குறீங்க? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நீங்க தீவிரமா இருக்கீங்க. அதை கெடுக்கிறதுல ரஞ்சிதா இன்னும் தீவிரமா இருக்கா போல இருக்க. ஏன் பாலா அப்படி சொல்றீங்க? இல்ல, எதாச்சும் இப்பதான் உங்க வீட்டை கிராஸ் பண்ணி போனேன். அருணும் ரஞ்சிதாவும் உங்க வீட்டுக்குள்ள போனதை பார்த்தேன். மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. அருண் கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ரஞ்சிதா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படி அருணும் ரஞ்சிதாவும் ஒன்னா உங்க வீட்டுல? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. பாலா, நீங்க நல்லா பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள போனது ரஞ்சிதா தானா? நம்படி. ஆமா வித்யா, அதுல சந்தேகமே வேண்டாம். ரஞ்சிதா இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ நீங்க இப்பவே வீட்டுக்கு கிளம்பிதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஓகே பாலா, அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் பாலா. நான் வச்சிடுறேன். ஓகே ஓகே வித்யா. இந்தாங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. போயிட்டு வாங்க. அம்மா, சாமி கிட்ட எல்லாம் பேசியாச்சா? இல்லம்மா, ஏன் கேக்குற? அருண் ரஞ்சிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருக்காமா. அவளுக்கு நம்ம வீட்டுல என்னம்மா வேலை? யாரும் இல்லாத நேரத்துல எதுக்குமா அவளை கூட்டிட்டு வரணும்? சரி சரி, சாமிக்கு தட்சணை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்தாங்க சாமி, போயிட்டு வரோம். வாங்க, நாங்க வரோம் சாமி. வாங்க, சீக்கிரம் வா. இந்தாப்பா.